எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான் குரோஷே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு புக்கு கவர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷான் ஃபேஷனில் வந்துட்டு புக் கவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபுல் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் பிஸினால முடியல. இப்போ வந்து நான் வந்து ஒரு புக் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து என்னோடய ஹோலி குரான் எடுத்து அதுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்து லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ டேப் எடுத்துகிட்டு நம்ம எந்த புக்குக்கு கவர் போடணுமோ அதை எடுத்துகிட்டு மெஷர் பண்ணணும். இப்போ ஒரு சைடு வந்து எனக்கு 5.5 வருது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கணும். இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு 12.5 கரெக்டாக வருது. நம்ம அதை விட ஒரு 1.5 இன்ச் சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா உள்ளே வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக. சரியா? வந்து இதோட வித்து ஹைட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி அதை மெஷர் பண்ணிக்கணும். ஹைட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. இப்போ மொத்தம் வந்துட்டு 16 இன்ச் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ஸ்லிப் நாட் போட்டுட்டு 16 இன்ச் அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். நீடில் வந்து 3.5 எடுத்துக்கலாம், 4.5 எடுத்துக்கலாம், 5 கூட எடுத்துக்கலாம். சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னா பெரிய நீடிலாக எடுத்துக்கலாம். நான் வந்து 3.5 தான் எடுத்தேன். ரொம்ப நீட்டாக இருந்தது. சிங்கிள் குரோஷே பாருங்கள், 4 லைன் சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்தது. சிங்கிள் குரோஷேவே முழுசாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வித்து வந்து அந்த கித்தாப், அதாவது அந்த புக்கோட ஹைட் அளவுக்கு எடுத்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த 16 அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு சிங்கிள் குரோஷே போட்டேன். சிங்கிள் குரோஷே மாற்றி கலராக மாற்றி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரே கலரில் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஷே போடுங்க. அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே டபுள் குரோஷே போட்டுருங்க. டபுள் குரோஷே போடும்போது வேலை சீக்கிரம் முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி 2 பக்கமும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த 2 சைடும் இப்படி எந்த அளவுக்கு அப்படின்னு அந்த புக்கை வச்சு பார்த்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி 2 பக்கமும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வச்சு பாருங்கள். கித்தாபை வச்சு பார்த்துட்டு இப்படி இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். நமக்கு இதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லென்த் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்டர் வந்து லேஸ் மாதிரி பார்டரு. ஸோ நம்ம இது ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். குல்லா போடும் பொழுது இந்த லேஸ் குல்லாவுக்கு நான் வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி 2 செயினை போட்டுட்டு டபுள் குரோஷே போடுங்க. போட்டுட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு டபுள் குரோஷே, சேம் ஹோல்லையே மொத்தம் 5 டபுள் குரோஷே போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா லேஸ் வரும். இது நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே டபுள் குரோஷே சிங்கிள் குரோஷே எல்லாம் படித்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டர்ன் பண்ணுறது மட்டும் கரெக்டாக டர்ன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். டர்ன் பண்ணும்போது மாற்றி டர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஓவல் ஷேப் கொண்டு வந்துடுறீங்க. பிகினராக இருந்தால் கொஞ்சம் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணவங்க கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க. இது ரொம்பவே நீட்டாக வரும். அதுவும் சிங்கிள் குரோஷேவே ஃபுல்லாக பண்ணால் நீட்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ யான் செலவாகும்னா, ஒரு 10 ருபீஸ் யான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரே கலரில் வாங்கினீங்கன்னா ஒரு 5 கலர் வாங்குங்க. 50 ரூபா தான் ஆகும். இந்த மாதிரி பார்டரு இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா வேறு கலர்ஸ் வாங்கிக்கோங்க. அதிகபட்சம் இதுக்கு ஆகிற செலவு வந்து ஒரு 70 ருபீஸ் தான்ப்பா ஆகும். ஸோ சேம் மெத்தடு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்போ நம்ம ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து செயினில் நம்ம போட்டு எடுத்துருவோம் ஈஸியாக இந்த லேஸை. ஆனால் நம்ம புக் கவர் உள்ளே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ண இடத்துல தான் இந்த பார்டர் போடுற மாதிரி வரும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது சுற்றிலும் போடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஃபோல்டு பண்ணின இடத்துலையும் அந்த கார்னர்லேயும் அந்த சைட்லேயும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஃபுல்லாக வந்து சிங்கிள் குரோஷே போடுங்க. டைம் ஆகும், பட் ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். இல்லைன்னா டபுள் குரோஷே ஃபுல்லாகவே போடுங்க. அதுவும் நீட்டாக தான் இருக்கும்.
இப்போ வந்துட்டு இந்த இந்த புக் கவர் வந்து மொத்தமே 70 ருபீஸ் தான் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதோடு நீங்கள் ஒர்க் பண்ணுற காஸ்ட்டு போட்டுட்டு 200 250க்கு கூட சேல் பண்ணலாம். அதுவும் நாங்கள் இந்த திருக்குறானுக்குன்னு கவர்னாவே ரொம்ப இதாக வாங்குவாங்க. ஸோ அது நீட்டாக இருந்தது. என் பசங்கள்லாம் கூட எங்களுக்கும் எங்கள் குரானுக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நீட்டாக வரும் அந்த அளவுக்கு. பாருங்கள், நான் போட்டு காமிச்சிட்டேன் இல்லையா? இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் தெளித்து அயர்ன் பண்ணணும். அது அயர்னிங் மெத்தட் வந்து நீ சொன்னால் வந்து டக்குன்னு ஓவர் ஹீட் கொடுத்து ஏதாவது ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் அதை சொல்லித்தரல. அது மேலே வந்து வேறு காட்டன் கிளாத்து போட்டு அதுக்கு மேலே லைட்டாக வச்சு வச்சு அயர்ன் பண்ணி எடுத்தோம்னா இந்த கிரானி ஸ்கொயரில் கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிரானி ஸ்கொயர் பண்ணுவோம், அதில் வந்து அந்த மாதிரி அயர்ன் பண்ணி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மடங்கி இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம ஒரு அப்ளிக்கு வச்சு செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை இது மேலே வந்து நமக்கு என்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளார் அந்த மாதிரி டிசைன் தான் பண்ண போகிறேன். இதோட ஃபுல் வீடியோவுமே உங்களுக்கு போடணுன்னு தான் நான் நினச்சேன். பட் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தனால போட முடியல. இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளவர் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கு 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். மேஜிக் ரிங்கை சுற்றி நம்ம ஏற்கனவே மேஜிக் ரிங்னால் என்னென்னு படிச்சிட்டோம். ஸோ சிங்கிள் குரோஷே அதில் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு சேம் ஹோல்லையே ஓவர் யான் பண்ணிவிட்டு மறுபடியும் யான் புல் பண்ணி ஹூக்லேயே வச்சுக்கணும். ஓவர் யான் மறுபடியும் யான் ஹோலில் இன்செர்ட் பண்ணி புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஹூக்லேயே இது மாதிரி வச்சுக்கணும். நிறைய நம்ம வந்து 7 to 9 வச்சுக்கலாம். அதாவது எந்தளவுக்கு அந்த ப்ளஃபியாக நமக்கு அந்த பெட்டல் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் சேம் எல்லா பெட்டல்ஸும் ஒரே மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக அப்படி வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு 3 செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இப்போ வந்து நமக்கு ஒரு பெட்டல் கிடச்சிரும். மறுபடியும் 2 செயின் போட்டு சேம் பெட்டல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 or 3 செயின் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செயின் போட்டுட்டு ஓவர் யான் பண்ணி ஹூக் இன்செர்ட் உள்ளே பண்ணி எடுத்து இப்படி வச்சுக்கணும். மறுபடியும் ஓவர் யான் பண்ணி ஹூக் இன்செர்ட் பண்ணி யான் புல் பண்ணி மறுபடியும் இப்படி வெளியில் எடுக்கணும். இப்படி வச்சுக்கணும். ஹூக்லேயே எல்லா யானையும் ஓவர் யான் உள்ளே புல் பண்ணி இழுத்து நேராக அப்படி வச்சுக்கணும். எனக்கு அந்த எல்லோ யான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணலை. அந்த வேலையெல்லாம் அப்பப்போ முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்காது. இந்த யான் ஹைட் பண்ணுறது, கட் பண்ணுறது இதெல்லாம் அது இதே மாதிரி வந்து பெட்டல்ஸ் வந்து 6 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கித்தாபில் வந்து நான் அந்த மாதிரி இப்போ 7000 க்ளூ வச்சு தான் நான் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ 7000 க்ளூ வச்சுட்டு இந்த அப்ளிக்யூ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம அந்த கவர் மேலே ஒட்டி வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேஜிக் ரிங்கை சுற்றிலும் 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 பெட்டல் வரும். இது போட்டுட்டு லீஃப் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. லீஃப் வந்து உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் லீஃப் எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளாஸ் இது மாதிரி ஃப்ரீ கிளாஸே போடுறேன். இது வந்துட்டு நான் அந்த கித்தாபுக்குள்ளே நடுவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எந்த பேஜ் வரும்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு யான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் மேஜிக் ரிங் போட்டுட்டு தான் 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு தான் இந்த அப்ளிக்யூவும் ரெடி பண்ணேன். பட் இது வேறு மெத்தடு. ஸோ நிறைய அப்ளிக்யூஸ் இருக்குது, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி 6 மேஜிக் ரிங் போட்டுட்டு 2 செயின் போட்டு சேம் ஹோலில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் ஹோலில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம்னா ஒரு பெட்டல் கிடைக்கும். இதே மெத்தடு மேஜிக் ரிங் 6 சிங்கிள் க்ரோஷே 2 செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் ஹோலில் 2 டபுள் க்ரோஷே 2 செயின் போட்டுட்டு சேம் ஹோலில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இது ஒரு பெட்டல். இதே மாதிரி சுற்றி பெட்டல் லீஃப் போட்டுக்கணும். சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்க்குங்க புரியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்னால உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் இது வந்து அதிகமாக நம்ம ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன், ஏன்னா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு. இந்த ஃப்ளவர் முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் நம்ம அந்த கித்தாப் அளவுக்கு லாங்காக இது பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரோட இது பண்ணிடுங்க. இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன். பட் கட் பண்ணாமலே நீங்கள் வந்து தொடர்ந்து செயின் ஸ்டிச் போட்டு கூட கித்தாப்பில் எடுத்து வச்சுக்கலாம், நம்மளுடைய புக்கில் வச்சுக்கலாம். புக் பேஜ் வந்து இதை மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஸோ நான் லீஃப் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த லீஃப் எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ.